ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு சில தமிழின் இனிமையில் ஒரு சில லெட்டர்ஸ் நான் டெஸ்ட்டு கொடுக்குறேன். அதை நீங்கள் எழுதணும். நான் சேர்த்து கொடுத்தா நீங்கள் பிரித்து எழுதணும், பிரித்து கொடுத்தா சேர்த்து எழுதணும். ஒன் வேர்டு, சரியா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ப்ரேயர். ஸ்டார்ட் த ப்ரேயர். ஓம் கண் கணபதியே நம. ஓம் கண் கணபதியே நம. ஓம் கண் கணபதியே நம. ஓம் கண் கணபதியே நம. குரு பிரம்மா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்தி குருவே நமக. அப்புறம் வேற என்ன? சரஸ்வதி நமஸ்துதியம் பரதே காமரூதனி வித்யாரம்பம் கலுஷாமே சித்தி பௌஸ்மகே நக. சரி, இப்போது அது பேர் என்ன? டேட் எழுதிக்கோங்க. டெஸ்ட் நோட் எடுத்து வச்சாச்சா? டேட்டு, நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு எழுதிக்கோங்க. சரி, தமிழின் இனிமையை எழுதியவர் யார்? ஒன்றுன்னு போட்டு எழுதியாச்சா? என்னடா அவ்வளோ எழுதி முடிச்சிட்டா இன்னும் எழுதிட்டுருக்க? களை, செகண்ட் களை, களை. பின்னாடி அதில் எழுதி வச்சு பார்த்து எழுதினியா? நீ ஸ்பீடாக எழுதிக்கிற, அவன் ஸ்லோவாக எழுதிட்டுறான். எழுதியாச்சா? கரும்பு, தேர்டுன்னு போட்டு எழுதணும். மூணாவது கரும்பு. கரும்புக்கு என்ன ரூ வரும்? சின்ன ரூ வருமா, பெரிய ரூ வருமா? முடிச்சிட்டியா? அதான் நீங்கள் ஸ்லோவாக எழுதுறீங்க. சரி, கனி இடை நான் சேர்த்து சொல்லியிருக்கேன், நீங்கள் பிரித்து எழுதணும். கனி இடை, அதை நீங்கள் பிரித்து எழுதணும். கனிக்கு என்ன நீ வரும்? 2 சொல்லணுமா? நீ சொல்ல 3 சொல்லி நீ வருமா? நான் கனி இடை சேர்த்து சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பிரித்து எழுதணும். இப்போ நான் பிரித்து சொல்லுவேன், நீங்கள் சேர்த்து எழுதணும். பனி ப்ளஸ் மலர். நான் பிரித்து சொல்லியிருக்கேன்டா. பனி ப்ளஸ் மலர் சொல்லிட்டு பிரித்து சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை சேர்த்து எழுதணும். இப்போது அதே மாதிரி தான். இப்போ சேர்த்து சொல்வேன், நீங்கள் பிரித்து எழுதணும். களை இடை, களை இடை, அதை என்ன எப்படி எழுதுவீங்க? சொல்ல வேண்டாம், எழுதணும். ஏன்னா அவள் காப்பி அடிப்பான். ஏண்டி அப்படியே ஓரக்கடலில் பார்க்காத, அப்படியே அவனை உன் ஓட்டை பார்த்து எழுது. ஆமாம், களை இடைனா நான் அப்போ சேர்த்து சொல்லியிருக்கேன், ப்ளஸ் போட்டு எழுதணும். இவளே முடிச்சிட்டா. என் உயிர் சேர்த்து சொல்லியிருக்கேன், அதை பிரித்து எழுதணும். சரி, நான் நம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு தமிழை த மீ ழை எழுதுங்க.
8th த மீ ழை தமிழை இரு அண்ணன் எழுதட்டும் என் உயிர் என்பேன் எழுதியாச்சா என்னடா அடிச்சு அடிச்சு எழுதினுங்கிற ஏன்டி கரெக்டாக எழுதுனியா அவனோட ஸ்பீடாக எழுதிட்டு உட்காந்துங்கிற அவளை பின்னாடி எதுனா எழுதுறியா இல்லை ஒன்றுமே எழுதாம டேஷ் போட்டு வச்சுக்கிறியா தெரில எத்தனை ஆச்சு 8 ஆச்சா என்பேன் சரி என்பேன் ஏற்கனவே கொடுத்தாச்சு அது பிரிச்சுலாம் எழுத்தவல நயன் குளிரில நீரும் குளிரில நீரும் 9th இது நான் கொடுக்கல ஏன்னா இப்போ 8 பாயிண்ட் தான் இருக்குது 8 தான் இருக்கு குளிரில நீரும் தர எழுதியாச்சா எழுதல பாரு சின்ன ரீ வரும் குளிரில நீரும் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் நீரும் எழுதியாச்சா எழுதியாச்சா நல்கிய 10 ஆயிடுச்சா நல்கிய எழுதிட்ட நோட்டு கொடுங்க நல்கிய நல்கிய கொடு இருடி என்னடி இது புரட்சி ஞா எழுதுவில்லை எழுதியிருக்க கவிஞர் பாரதிதாசன் துணைக்கால் வரணும் இது ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க்குக்கு 1/2 மார்க்கு தான் நெக்ஸ்ட்டு கழை இது 1 மார்க்கு கரும்பு கனி இடை இதுனா பாவா மாவா கழையிடை என் உயிர் தமிழை என் உயிர் என்பேன் இவ்வளோ பார்த்தா அவ்வளோ கரெக்டாக தெரியல என்னது இது சின்ன லீயா பெரிய லீயா அது தப்பு குளிரில பெரிய லீ வரும் இதுக்கு 1/2 மார்க்கு போச்சு நீரும் என்ன நகும் போட்டிருக்க என்ன 1/2 மார்க் கூட இல்லடி பொடி உனக்கு நல்கிய 1 2 3 4 5 6 7 8 8.5 10க்கு 8.5 இந்தா 10க்கு 8.5 நெக்ஸ்ட்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கழை கரும்பு கனி இடை கனி ப்ளஸ் இடை பனிமலர் கழை ப்ளஸ் இடை என் உயிர் தமிழை என் உயிர் என்பேன் குளிரில நீரும் நீ அப்படி தான் எழுதியிருக்க இது 1/2 மார்க் தான் இங்கே இருக்கு பாரு குளிரில நீரும் பெரிய லீ தான் வருது இதுக்கு 1/2 மார்க்கு
மல்கிய இது 9.5. நான் 8.5 இவன் 9.5. உன்னோட ஒரு பாயிண்ட் அதிகம். ஆமாம்மா. இந்த பூஜா தேஜா கதை தெரியுமா? என்ன கதை? ஃபர்ஸ்ட்லாம் பார்ப்பீங்களா பொம்மை டிவியை? சரி மூடி வைங்க, மூடி வைங்க. நீங்கள் பார்க்கறது இல்லை, இப்போ சின்சான் பார்க்குறீங்க. உங்கள் கூட சேர்ந்து நானும் சின்சான் தான் பார்த்துட்ருக்கேன். கீழே உட்காருங்க. பூஜா தேஜான்ற பசங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் முடிச்சிட்டா கூட சரி டெய்லி எழுந்து படிப்பாங்க. கரெக்டா? நாங்களும் இருக்கோமே. முடியாதது ஒன்றுமே இல்லை. அது உங்களுக்காக தான் அந்த ப்ரோக்ராம்லாம் போடுறாங்க. பூஜா தேஜா எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் முடிச்சிட்டா கூட என்ன பண்ணுவாங்க, அந்த புக்ஸை எடுத்து திரும்பவும் படிப்பாங்க மறக்காமல் இருக்கிறதுக்கு. அது மாதிரி நீங்கள் எப்பயுமே பூஜா தேஜா மாதிரி இருக்குது படிக்கிறது இல்லை. பாயாசம் இல்லைப்பா, எப்போ பாரு பாயாசம் தான் இருக்கிற நீ. தயிர் சாதம் உருளைக்கிழங்கு சிப்ஸ். Bye friends. Bye friends. Bye.